நம்ம ஊர்ல ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தாரு. ஆளு பாக்க கம்பீரமா இருப்பாரு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. அடுத்தவங்க நிலத்தை எப்படியாவது தன் வசப்படுத்திக்கணும்னு ஒரு பேராசை அவருக்கு உண்டு. நம்ம மருதுகிட்ட ஒரு செழிப்பான 2 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்துல விளையிற பயிரை பார்த்து ஜமீன்தாருக்கு கண்ணு வேர்த்துருச்சு. இந்த நிலத்தை என்கிட்ட வித்துரு. இல்லைங்க ஐயா, இது என் பாட்டன் முப்பாட்டன் காலத்து சொத்து. இதை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு கராரா சொல்லிட்டான. நேர்வழியில நிலம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ஜமீன்தார் ஒரு தந்திரமான பிளான் போட்டாரு. சரிப்பா, நீ நிலத்தை விக்க வேணாம். ஆனா ஒரு போட்டி. வர்ற விளைச்சல்ல நீ உன் நிலத்துல எதை வேணா பயிர் பண்ணிக்கோ. ஆனா அறுவடை அப்போ மண்ணுக்கு மேல விளையிறது எனக்கு, மண்ணுக்கு அடியில விளையிறது உனக்கு. இதுக்குச் சம்மதமா? சம்மதிச்சா இந்த வருஷம் நீ எனக்கு வரி கட்ட வேணாமன்னு சொன்னாரு. ஜமீன்தார் மனசுக்குள்ள இவன் நெல்லு இல்லனா கரும்புதான் போடுவான். அது ரெண்டுமே மண்ணுக்கு மேலதான் விளையும். அப்போ மொத்த லாபமும் எனக்குத்தான் கணக்கு போட்டாரு. மருதுவும் யோசிச்சுட்டு சரிங்க ஐயா, உங்க இஷ்டப்படியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அறுவடை நாள் வந்துச்சு. ஜமீன்தார் தன் ஆட்களோட வண்டி கட்டிக்கிட்டு நிலத்துக்கு வந்தாரு. என்ன மருது, அறுவடை செஞ்சாச்சா? மேல இருக்கிறது எல்லாம் எனக்குத்தானே அப்படின்னு கேலியா கேட்டாரு. மருது சிரிச்சுக்கிட்டே ஆமாங்க ஐயா, தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா நிலத்தை பார்த்த ஜமீன்தாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மருது அந்த நிலம் முழுக்க நிலக்கடலை போட்டிருந்தான். மண்ணுக்கு மேல வெறும் செடிதான் இருந்துச்சு. ஆனா மண்ணுக்கு அடியில கொத்து கொத்தா தங்கம் மாதிரி கடலை இருந்துச்சு. ஒப்பந்தப்படி மேல இருக்கிற செடி அத்தனையையும் ஜமீன்தார் வண்டியில ஏத்திக்கிட்டு போனாரு. மாட்டுக்கு தீவனமாதான் அது உதவும். என்னை ஏமாத்திட்டியேடா. சரி, அடுத்த போகத்துல ஒரு ஒப்பந்தம். இப்போ மண்ணுக்கு அடியில விளையிறது எனக்கு, மண்ணுக்கு மேல விளையிறது உனக்கு. இப்போ என்ன பண்ணுவேன்னு பாக்குறேன் அப்படின்னு சவால் விட்டாரு. மருது அசரல. சரிங்க ஐயா, நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஜமீன்தார் இப்போ நிம்மதியா இருந்தாரு. இவன் மறுபடியும் கடலை இல்லனா உருளைக்கிழங்கு போடுவான், அது அடியில விளையும், எனக்கு கிடைச்சிரும்னு கனவு கண்டாரு. மறுபடியும் அறுவடை நாள். ஜமீன்தார் ஆவலோட வந்தாரு. ஆனா இப்போ நிலத்தை பார்த்ததும் அவருக்கு மயக்கமே வந்துருச்சு. மருது அந்த தரம் நிலம் முழுக்க நெல்லு போட்டிருந்தான். ஒப்பந்தப்படி மண்ணுக்கு மேல இருக்கிற நெல்மணிகள் அத்தனையும் மருதுக்கு. மண்ணுக்கு அடியில இருக்கிற வெறும் வேரும் மண்ணும் தான் ஜமீன்தாருக்கு. ஜமீன்தார் மருதுவோட காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டாரு. தம்பி, உன் புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி என் பேராசை தோத்து போச்சு. இனிமே உன் நிலத்தை நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. மருது தன் உழைப்பாலையும் அறிவாலையும் தன் நிலத்தை காப்பாத்திக்கிட்டான். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த பாடம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.